பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையுண்டாதுங்க. தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனோடு கூட ஐக்கியப்பட வேண்டும். தேவனோடு கூட உறவு கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை நாம் கை கொண்டால்தான் தேவனுடைய உறவிலே நிலைத்திருக்க முடியும். தேவனுடைய வார்த்தைகளை நாம் ஒவ்வொரு நாளும் கை கொண்டு தேவனோடு கூட நாம் பழகும்போது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக. தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் வேதத்தை ஒவ்வொரு நாளும் படிக்க வேண்டும். வேதத்துள்ள வார்த்தைகளோடு நாம் கை கொண்டு அதன்படி வாழும்போது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக. இதனால் கூட 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். தீமை செய்து பாடனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். நல்லா கவனிங்க. இன்றைக்கு மேன்மை எது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் மேன்மையாக எதை பார்க்கிறோம், மேன்மையாக எதை எண்ணுகிறோம்? மேன்மை அடைய வேண்டும் என்று நிறைய பேருடைய ஆசை. ஆனால் நிறைய பேர் தீமை செய்து கொண்டிருக்கு. நான் எதை செஞ்சாலுமே அவங்க என்ன பண்ணுறாங்க? குற்றமாக பார்க்குறாங்க. நீ நல்லது செஞ்சால் ஏன் குற்றமாக பார்க்குறாங்க? நீ செய்வதெல்லாம் குறைவாகவே இருக்கிறது. ஒவ்வொரு காரியங்களும் நான் எதை செய்கிறேன், எதை செய்ய போகிறேன், எதை செய்து கொண்டிருக்கேன், இதை செய்வதனால என்ன லாபம், இதை செய்யும்போது மற்றவர்கள் என்ன எப்படி பார்ப்பாங்க அப்படி என்பதை எண்ணிக்கொள்ள வேண்டும். நாம் நிறைய நேரங்களில் நிறைய காரியங்களை நம்மோடு பழகிறவர்கள் ஒவ்வொருவரோடும் ஒவ்வொரு நல்ல விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நேற்று தினத்தில் ஒரு பாஸ்டரோடு நான் பேசிக்கொண்டிருக்கேன். அந்த பாஸ்டர்கிட்ட பேசும்போது அவர் சொல்லுகிறார், பாஸ்டர் அந்த குறைவான விஷயங்களை நம்ம பேசாமட்டலாம், நான் அந்த மாதிரி விஷயங்களை பேசுறதுல கட் பண்ணிக்கினேன்ட்டார். ஏன் அப்படின்னா நம்ம அதை பேசும்போது அந்த குறைவு வேறொரு குறைவுக்குள்ளே நம்மளை நடத்திடும். ஒரு மனிதன் ஒரு குறைவாய் பேசுகிறான்னு சொன்னால் அந்த மனிதன் நம்மளை பற்றி இன்னொரு இடத்துல குறைவாக பேசாதீங்க பாஸ்டர்ன்றது சொல்லும்போது நான் அதை பேசுவதை நிறுத்திட்டேன். ஏன் அப்படின்னா பாருங்கள், நம்மளோடு கூட பழகிறவர்கள் எப்படியாப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை அறிந்துக்கணும். குறை பேசுகிறவங்ககிட்டே உட்காந்து நீங்கள் காலத்தை வீணடிச்சிங்கன்னா அதனுடைய மேன்மை என்ன ஒன்றா உங்களுக்கு மேன்மையாக வராது. அது உங்கள் வாழ்க்கையில் குறைவை கொண்டு வந்து உங்களை தாழ்மைப்படுத்திடும். அந்த காரியங்களை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அநேக காரியங்களில் நீங்கள் குறைவுபட்டவர்களாய் காணப்படுங்க. அல்லேலூயா. இந்த வசந்த பாருங்கள், தீமை செய்து நாம் பாட அனுபவிப்பு. இன்றைக்கி பாருங்கள், நிறைய பேர் தீமையான காரியங்கள் செய்து ஜெயிலில் இருக்கிறாங்க, வேதனைப்படுறாங்க, பலவிதமான வியாதியில் இருக்கிறாங்க, பிரச்சனை இருக்காங்க. அவங்க எல்லாம் அழுது கொண்டுறாங்க. ஏன் செஞ்சுதான் செஞ்ச நன்மை செய்ய வேண்டியது தானங்க. நீ நன்மை செய்திருந்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று யாரை பார்த்து கேட்குறா தெரியுங்களா? காயினை பார்த்து கேட்கிறான். அந்த நன்மை செய்ய வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். நன்மை செய்வது தேவனுக்கு அது பிடிக்கும். அப்போ தேவனுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு நன்மையை நாம் இன்றைக்கு செய்கிறோமா இல்லை தீமை செய்கிறோமா? பாருங்கள், ஒரு தீமை செய்வதில் அதில் ஒரு பரியாசம் பண்ணுற மாதிரி சிரிச்சு கொண்டு இருப்பது. பண்ணுறது ஒரு தீமை, அதை பண்ணிட்டோன்னு எப்படி பத்தியா அதுக்காகத்தான் இதை பண்ணேன் அப்படின்ட்டு. அதனால் உனக்கு மேன்மை வராது, அதனாலே உனக்கு குறைவு உண்டாகும். உன்னுடைய வாழ்க்கையில் மேன்மை அடைய மாட்டாய். கவனிங்க, நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லைன்ற பாருங்க, நன்மை செய்ய முடியுமா? ஒரு தீமை செய்தால், தீமை செய்ததுடைய பலன் என்ன? அந்த தீமைக்கான காரணம் அவர் என்ன பண்ணினார் தெரியுங்களா? அவர் தேவனிடத்தில் தேவ சமூகத்தை விட்டு விலகக்கூடிய ஒரு மனிதனாய், சபிக்கப்பட்ட ஒரு மனிதனாக மாறினார். இன்றைக்கு நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், மற்றவங்களுக்கு கிடையாதுங்க பிரசங்கம். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், தேவனை பின்பற்றவர்கள், அவர்களுக்கு தான் இந்த பிரசங்கமே. நீங்கள் நன்மை செய்யலாம் தீமை செய்யலாம் செக் பண்ணி பாருங்கள். அநேக நேரத்தில் நன்மை செய்வது போல தீமை செய்து கொண்டிருக்கிறீங்க. அதனால தான் உங்களுக்கு மேன்மை இல்லாமல் உங்களை மற்றவர்கள் குறைவாய் பேசுகிறார்கள், குற்றமாய் பேசுகிறார்கள். காரணம் என்ன? நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நான் தீமை செய்துட்டு இருக்கிறேன், அதனால தான் என்ன பண்ணுறாங்க, எப்படிப்பட்ட குறைபாடு இருக்க, நான் தீமை செய்யாதபடிக்கு எனக்கு உதவி செய்ய மாட்டேன்னு நீங்கள் கேட்டிருக்கணும். அப்படி தேவனிடத்தில் கேட்கும் போது தான் தேவன் உங்களை வழிநடத்த வல்லவராக. கவனிங்க, அந்த வசனத்தை பாருங்க, தேவனுக்கு சித்தமானால் என்ன பண்ணுமா? நன்மை செய்து நீ பாட அனுபவி. நன்மை செய்து நீ பாட அனுபவிட்டார். இதை நீங்கள் புரிந்து கொண்டீங்களோ இல்லையோ, ஆனால் வேதத்துள்ள மனிதர்கள் நல்லா அதை புரிந்து கொண்டார்கள். அங்கே பாருங்க, பார்வோனுடைய வீட்டில் வேலை செய்கிறாரு யோசேப்பு. அங்கே பாருங்கள், அங்கே இருக்கிற ஒரு எஜமானிட்டி அவங்க பண்ணுறாங்க பாருங்கள், அவங்க மேலே ஒரு தவறான காரியங்களை கொண்டு வரும்போது அந்த அம்மா கூப்பிடும்போது சரி சந்தோஷமாக இருக்கலான்னு சொல்லிட்டு அவர் போயிருந்தார்னா அது தேவனுக்கு நன்மையாக இருக்காது, தீமையாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல பாருங்கள், தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய், நன்மை செய்தார். அங்கே நான் தவறு பண்ணக்கூடாது, என் எஜமா என்னை நம்புறாரு, என்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிருக்கிறாரு, என்னை நம்பி இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறத எல்லாவற்றையும் ஒப்படைத்து என்னை தலைவனாக வைத்திருக்கா. ஆனால் உங்களை தவிர
அப்போ அந்த இடத்துல பாருங்க, அந்த எஜமானுக்கு நன்மை செய்த நிமித்தம் என்ன நடந்தது தெரியுங்களா? அவர் ஜெயிலுக்கு போனார். இப்போ ஜெயிலுக்கு போகும்போது தேவன் பார்த்து சும்மா இருந்தாரா? அந்த ஜெயிலுக்கு போகும்போது கர்த்தரும் அவரோடு கூட இருந்தாராம். அந்த நன்மை செய்து ஒரு மனிதன் என்ன பண்ணுறான்? பாடு அனுபவிக்கும் போது தேவனும் கூட இருந்து அங்கே ஒரு மேன்மை உண்டு பண்ணுகிறார். ஜெயிலு கண்களில் தயை கிடைக்க பண்ணுகிறார். அந்த ஜெயில் அதிகாரம் முழுவதும் அவரிடத்தில் வருது. மேன்மை அதோட முடியலங்க. ஜெயிலுக்குள்ளே இருந்த ஒரு மனிதனை உயர்ந்த ராஜாங்கத்தில் ஒரு பதவியை கர்த்தர் கொடுக்கும்படிக்கு வைத்திருந்தார். அல்லேலூயா. நீ இன்னைக்கு நன்மை செய்து, நான் இப்படி இருக்கிறேங்க, நன்மை செஞ்சதுனால தாங்க நான் இப்படி இருக்கிறேங்க, நன்மை செஞ்சதுனால அப்படி வாழறேன்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கியா? உன் நன்மை ஒரு நாளும் வீண் போகாது. உனக்கு தேவன் அதற்கான மேன்மை வைத்திருக்கிறார், கனத்தை வைத்திருக்கார், உயர்வை வைத்திருக்கார். எண்ணிப்பார். இன்றைக்கி நாம் அதை எண்ணாம இந்த உலகத்தார் பேசுவது போலே நம்ம என்ன பண்ணுறோம்? பேசி கொண்டிருக்கிறோம். கவனிங்க, அப்படி பேசுவதை விட நம்ம என்ன பண்ண வேண்டும்? ஒவ்வொரு நாளும் சத்தியத்தை பேச வேண்டும். அல்லேலூயா. ஏனெனில் கிறிஸ்து, கவனிங்க, நம்ம இந்த பூமியில் வந்தவர், அவர் பாவம் செய்யவில்லை. தேவனுடைய சித்தம் அவர் சிலுவையில் மரிக்க வேண்டும். தேவனுடைய சித்தம் அவர் ரத்தம் சிந்த வேண்டும். இப்போ நன்மை செய்ததுனால பாடு அனுபவிக்கிறார். நன்மை செய்ததுனால அவர் பாருங்க இன்னைக்கு சிலுவைக்கு போகிறார். இன்னைக்கு தீமை, எல்லா மனிதரும் தீமை செய்தது போல தீமை செய்திருந்தால் கவனிச்சிங்களேன், இந்த பூமி மக்கள் அவரை மேன்மையாக பார்த்துருப்பாங்க, கனத்தோடு பார்த்துருப்பாங்க. ஆனால் பரலோகம் அவருக்கு மேன்மை கொடுத்துருக்காது. ஆனால் இந்த பூமியில் வாழ்கிற நாட்களில் தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய விருப்பம் என்ன, தேவனுடைய திட்டம் என்னென்னு அறிந்து கொண்டு தேவன் ஒருவருக்கு என்ன பண்ணுறார் தெரியுங்களா? அவர் நன்மை செய்கிறவர் ஆய்ந்தார். தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிந்தார். அப்போ தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து நன்மை செய்தார். நன்மைக்கு பலன் என்ன தெரியுமா? அவர் பாடு அனுபவிக்கிறாய் மாறினார். அந்த பாடுகளினால் தான் இன்றைக்கு நீங்களும் நானும், கவனிங்க, அவருடைய தழும்புகளாலே குணமாக்கப்படுகிறோம். கவனிச்சிங்க, பாடுபடுறன்னு நினைக்கிங்க, அந்த ஒவ்வொரு பாடுக்கு பின்னாடியும் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறார். உன்னை சார்ந்து கொண்டவர்கள் சுகமாகும்படிக்கு, உன்னை சார்ந்து கொண்டவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு வைத்திருக்கிறார். ஒரு குடும்பத்தில் ஒரு தகப்பனோ தாயோ இருக்கிறாங்க பாருங்க, அவங்க கஷ்டப்படுவாங்க. பிள்ளைகளுக்கு நன்மை செய்து பலவீனம் அடைந்துப்பாங்க. அந்த பலவீனத்துக்கு பின்னாடி பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வாதமாக படித்து நல்லா சுகமாக இருப்பது காரணம் என்ன? அவங்க நன்மை செய்ததுனால இன்றைக்கு பாடு அனுபவித்திருப்பாங்க. ஆனால் கவனிங்க, அவருடைய பிள்ளைகள் பாருங்கள், அவருடைய பலத்தினாலே, அவர்கள் வாழ்ந்த நாட்களில் அவருடைய பலத்தை யூஸ் பண்ணதுனால இன்றைக்கி அவங்க சுகமாய் பெரிய வீடுகளை கட்டி கொண்டு படித்து நல்லா இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஒரு தாய் தகப்பனுடைய நன்மைகள். அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிற இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற நாம் நன்மை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும், நன்மை செய்ய வேண்டும், நன்மை செய்கிறவர்களாக எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமை அடக்குவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. கவனிங்க, தேவனுடைய சித்தம் என்ன தெரியுமா? புத்தியீனமான மனிதர்களை நாம் அடக்க வேண்டும். எப்படி அடக்க முடியும்? நீங்கள் நன்மை செய்தால். நீங்கள் நன்மை செய்வது புத்தியீனமான மனிதன் என்ன பண்ணுறோம்? அவர்களை என்ன பண்ணுறோம்? நாம் அடக்குகிறோம். இல்லைன்னா புத்தியீனமான மனிதன் அவன் தொடர்ந்து என்ன பண்ணுவான்? தன்னுடைய காரியங்களில் தான் செயல்பட்டு கொண்டிருப்பான். இயேசு அதனால தான் சொல்கிறாரு, இந்த புத்தியீனமான மனிதர்களை பார்த்து ஒரு கன்னத்தில் அடிஞ்சா மறு கன்னத்தை காட்டினார். அவன் அடித்தான், ஏன் அடித்தான் தெரியாது பாருங்க, அடி வாங்கினு வந்தோம், மறு கன்னத்தை காமிக்கிறான். அந்த புத்தியீனமான மனிதன் தன்னை மாற்றி கொள்ளுகிறான். இதை தான் தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கார். என்கிட்டலாம் வச்சிங்களேன், நான் பைபிள் தான் வச்சுருந்தேன் வச்சுங்க, டக்குன்னு அடுத்த நிமிஷம் வேறு மாதிரி இருப்பேன். உடனே பாருங்கள் எப்படி பேச ஆரம்பிக்கிறோம், எப்படி செயல்படுகிறோம். புத்தியீனமான மனிதன் என்ன பண்ணுகிறானோ அதே காரியத்தை நாம் செய்வதற்கு இன்னைக்கு முயற்சி பண்ணுகிறோம். அப்படி இல்லைங்க, நம்முடைய தேவன் புத்தியீனமான மனிதனை அடக்கத்தக்கதாக தேவன் நமக்குள்ள நன்மையை வைத்திருக்கிறார். அவங்க பேசுகிறாங்க, என்ன உனக்கு மட்டும்தான் பேசுகிற நினைக்கிறேன், நான் வாயை தந்தேன்னா அவ்வளோதான் நீரும் டக்குன்னு. புத்தியீனமாய் பேசி கொண்டிருக்க ஒரு மனிதரை நாம் எப்படின்னா அவனை போல புத்தியீனமாக மாற கற்றுக்கொண்டோம். இல்லைங்க, தேவன் நம்மளை சாந்தமாக இருக்க கற்றுக் கொடுத்தார். இயேசுவை பாருங்க, அவரிடத்துல கேட்கும் போது அவர் ஒன்றும் பேசாத சத்தமிடாத ஒரு ஆட்டை போல இருக்கிறாராம். அவரிடத்துல கேட்கும் போது அமைதியாக இருக்கிறார். ஏன் அமைதியாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன? ஒரு புத்தியீனமான மனிதன் பண்ணுவதற்கு பதில் சொல்லி நீங்கள் எப்படி பண்ணீங்களா, அப்படி பண்ணீங்களா, அப்படி பண்ணீங்களா, அப்படி பண்ணி குறை சொல்லின்னு போகிறதுக்காக அல்ல. அவர் நன்மை செய்வதனால அவளை அடக்கினார். இன்றைக்கு நமக்கு அதுதான் கற்றுக் கொடுத்துருக்கார். ஒரு வீட்டில் பாருங்கள், சின்ன சண்டை, ஒரு அம்மாவுக்கும் பொண்ணுக்கும், மாமியாருக்கும் மருமகளுக்கும், அப்படி சின்னதாக ஸ்டார்ட் ஆனால் போதும் அந்த சண்டை பெருசாகிடும்.
இதில் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இருப்பாங்க, சபைக்கு டெய்லி போகிறவங்க இருப்பாங்க, தேவனோடு கூட ஐக்கியப்பட்டவங்க. அவங்க தான் அப்படி பேசுகிறாங்க, நான் அப்படி பேசக்கூடாது என்பதை அறியாமல் தொடர்ந்து பேசி அந்த பிரச்சனையை என்ன பண்ணாங்க, ஓயாது. ஒரு சில வீடுங்களில் 2 நாள் 3 நாள் இருக்கணும், அப்படியே பார்க்க இருந்துன்னு இருக்கும். கவனிங்க, இவங்க மத்தியில் தாங்க நீங்கள் அமைதியாக இருக்கணும். நன்மை செய்து என்ன பண்ண வேண்டும், புத்தீனமான மனிதனை நீங்கள் அடக்க வேண்டும். சரி, பேசுறியா பேசிட்டு போங்க, திட்டுறியா திட்டு போங்க. அதை கூட வாய்த்தன்னு சொல்லக்கூடாது, அதை சொன்னால் கூட அது கோபமாக இருக்கும், கம்முன்னு இருந்துருப்பீங்க. அதுதான் நன்மை. உனக்கு மட்டும் பேச நினைக்காதுன்னு சொல்லிட்டு பேசி நீங்கள் சண்டையை பெருசாக பேசுவதனாலே நீங்கள் குறைவுள்ளவர்களாய் மாறுங்கள். புத்தீனமான மனிதர்கள் பூமியில் அநேகர் இருக்கிறார்கள். அவர்களை அடக்கத்தக்கதாகத்தான் தேவன் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டார், ரட்சித்திருக்கிறார், உனக்கு நன்மை செய்ய கற்றுக் கொடுத்திருக்கிறார். நீ நன்மை செய்யும் போது அங்கே தான் என்ன உண்டாங்க தெரியுமா, அவனை நீ அடக்க முடியும். அவனை அடக்குவதற்காக இயேசு பூமிக்கு வருவதில்லை, உன்னை கொண்டு என்னை கொண்டு தான் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். உன்னை கொண்டு என்னை கொண்டு செய்வதற்கு தேவன் என்ன பண்ணுற இன்னைக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க, நீங்கள் இன்றைக்கி புத்தீனமான மனிதருக்கு முன்பாக இருப்பீங்கன்னா நீங்கள் அமைதியாக போங்க. அவங்க திட்டுறாங்க, அடிக்கிறாங்க, கம்முன்னு போய் பாருங்களேன். அங்கே தான் உங்களுக்காக அநேகரை கர்த்தர் ஏற்படுத்துவார். அவங்க அமைதியாக போகிறாங்க, நீ என்ன அப்படி செய்கிற, கேள்வி எழுப்பது மாத்திரம் இல்லை, நீங்கள் அவங்கள அடக்கிட்டு போயிடலாம். அவங்க பார்ப்பாங்க, கிறிஸ்தவங்கன்னா அவ்வளோ பொறுமையாக இருக்காங்க, கிறிஸ்தவங்கன்னா அவ்வளோ அன்பாக இருக்காங்க, கிறிஸ்தவங்கிட்ட இப்படி பண்ணால் கூட அமைதியாக போகிறதுக்கான காரணம் அவங்க புத்தீனமான மனிதனை அடக்கத்தக்கதாய் நன்மை செய்கிறார்கள். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம முன்னோர்கள்லாம் பாருங்கள், ஊழியம் செய்தவர்களாம், அவர்கள்லாம் அப்படி தான் ஊழியத்தை செய்தார்கள், நன்மை செய்து நன்மை செய்து. மதர் தெரேசா பாருங்கள், அவங்க அப்படி தான் நன்மை செய்து. புத்தீனமான மனிதன் பாருங்கள், கேட்கும் போது என்ன பண்ணுறாங்க, கையில் எச்சு துப்புறாங்க, அதை வாங்கி இந்த கை நீட்டுறாங்க. அந்த புத்தீனமான மனிதன் அடக்கப்படுகிறான், அமைதியாய் போகிறான். அந்த நன்மையை செய்யக்கூடிய ஒரு மனிதனாய் மாற வேண்டும். எதிர்வாதமாய் பேசி என்ன நினைக்கிறேன், நான் யாரும் தெரியுமா, உனக்குள்ள பழைய சுவாபங்களை வெளியில் கொண்டு வரக்கூடாது. நன்மை செய்கிறவனாய் மாற வேண்டும். அதே 4:1 நீங்கள் வாசிங்கன்னு வச்சுக்கோங்க. 1 பேதுரு 4:1. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். பாருங்க, எந்த ஆயுதத்தை எடுத்து சொன்னாரு? கத்திய கையில் என்ன பண்ணணும், கத்தி எடுத்துங்க, ஈட்டி எடுத்துங்க, அதை எடுத்துங்க, துப்பாக்கி எடுத்துங்கன்னு சொன்னாரா? இல்லை. இயேசு பாடுபட்டார் பாருங்க, அந்த பாடுகளை ஆயுதமாய் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது உங்கள் சிந்தைக்குள்ளே வர வேண்டும். இயேசு பாருங்க, பொறுமையாக போனதுக்கான காரணம், பொறுமையாக இருந்ததுக்கான காரணம், அவர் ஆயுதமாக இதை எடுத்துக்கொண்டார், அமைதியாக இருந்தார். அடித்தாங்களா, சத்தமிடாத ஆட்டை போல இருந்தார். அது ஒரு ஆயுதம். இன்றைக்கி பாருங்கள், சும்மா அப்படி கையை தூக்கிடக்கூடாது, ஐயோயோன்னு கத்தி என்ன பண்ணுது, ஊரிய ஒன்றா கூட்டி வைக்கிறது. என்னங்க ஆச்சுங்க, ஒன்றும் இல்லைங்க, சும்மா அப்படி கை தூக்கணும். அதுக்கு இன்றைக்கி அப்படியாப்பட்ட குடும்பமாக இருக்கக்கூடாது, அமைதியாக போக கற்றுக்கணும், அமைதியாக இருக்க கற்றுக்கணும். அப்படி இருக்கும்போது தான் அந்த ஆயுதத்தினாலே நீங்கள் அநேகரை மேற்கொள்ள முடியும். இயேசு அப்படியாப்பட்ட ஆயுதத்தினாலே அவர் ஜெயம் கொண்டவராய் மாறினார், அவர் ஜெயித்தார், அநேக காரியங்களை மேற்கொண்டார். இன்றைக்கு நீங்கள் அப்படி மாறுவதற்கு தேவனை அண்டிக் கொள்ளுங்கள், தேவனோடு கூட ஐக்கியப்படுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட ஆண்டவரே, நாங்கள் நன்மை செய்கிறவர்களாய், தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்யுங்கள். இன்றைக்கு அநேகர் ஆண்டவரே தேவ சித்தத்தை செய்ய முடியாதவர்களாய், தேவனுடைய சித்தத்துக்கு மாறாய் செயல்பட்டு கொண்டிருக்கவள் ஆண்டவரே, நன்மை செய்யும்படிக்கு ஒவ்வொருவரையும் கர்த்தர் நடத்தும் ஆண்டவரே. அன்றைக்கு காயின் ஆண்டவரே நன்மை செய்ய முடியாமல் போனதுனால ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி கொலை செய்கிறவனாய் மாறிவிட்டான். அப்பா, நன்மை செய்ய முடியாததுனால அவன் தேவ சமூகத்தை விட்டு விலகி போனான். நன்மை செய்ய முடியாததுனால அவன் சாபம் உள்ளவனாய் மாறினான். இன்றைக்கு ஜனங்க நன்மை செய்யும்படிக்கு அன்றைய தகுதிப்பட்டும், நன்மை செய்யாத போது தேவ சமூகத்தை விட்டு விலகி போவார்கள் ஆண்டவரே, தேவனுக்கு விரோதமாய் நடப்பார்கள். அப்படி நடக்காதபடிக்கு ஒவ்வொருவரும் நன்மை செய்யத்தக்கதாய் அன்றே நன்மை செய்வதனால புத்தினமான மனிதரை அடக்கத்தக்கதாய் தேவன் நடத்தி ஆசீர்வதிங்க, பெரிய காட்சிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். God bless you.